அங்கம்மா ஒரு அம்மா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக நல்லவள்னு சொல்கிறீங்க, கெட்டவள்னு சொல்கிறீங்க. சொல்லலாம். எல்லா கேரக்டர்ஸும் அப்படி தானே சார், நம்மளுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு இது இருக்குல்ல, இப்படியும் இருக்கும். நம்மளே ஒரு ப்ராப்ளி எண்டில் அவள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலோ என்னமோ, அவள் ஏதோ பண்ணதுக்கு அதனால தான் அவள் போகணும்னு நினச்சாளா, அப்படி கூட இருக்கலாம் இல்லையா, நமக்கு தெரியாது. இல்லை, அந்த மருமகளை நீங்கள் ட்ரீட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா, கரெக்ட். அது கொஞ்சம் கூட ஒரு ஈவிரக்கமே இல்லாமல் பண்ணுறீங்களே, ரொம்ப தப்பாக தான் இருக்குது. அது சில அது எனக்கு அந்த கேரக்டர் பண்ணணுமான்ற சில கேள்விகள் கேட்டேன், சிலதை குறைக்கலாமான்னு கேட்டிருக்கேன். பட் ஆனால் சில இடங்களில் நான் கண் கூட பார்த்துருக்கேன். எப்படின்னா, ஒரு சின்ன மகனோட மகள்கிட்ட ஒரு வேறு மாதிரி ஒரு அன்பு இருக்கும். பெரிய மகன் வந்து அப்பா இல்லாத இடத்துல ஒரு பெரிய மகனுடைய மனைவி வரும்பொழுது அது ஒரு சின்ன அது வேறு மாதிரியான பார்வை இருக்கும் அந்த மருமகள் மேலே. தன்னுடைய இடத்த பவரை எடுக்கிற ஒரு பெண், அது ஒரு கோவங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நான் பார்த்துருக்கேன். லைஃப்லையும் பார்த்துருக்கேன், சில படங்கள்லையும் பார்த்துருக்கேன். எனக்கு அதுக்கப்புறம் அது என்னால் அதை ஒப்புக்கொள்ள முடிஞ்சது. இல்லை, எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து புருஷனை இழந்ததுக்கப்புறம் ஜாக்கெட் போட மாட்டாங்க. அதில் உதாரணம் எங்கள் பாட்டியும் தான். ஓகே. ஆனால் எங்கள் பாட்டி மாதிரியே நான் உங்களை பார்த்தேன். ஏன்னா எங்கள் பாட்டி எப்படி எங்கள் அம்மாவை ட்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். அந்த பெருமாள் முருகன் கதையை நான் படிச்சிருக்கேன். அவரும் எங்கள் ஊரை சேர்ந்தவர் தான். அதனால் அந்த இது கரெக்டாக அப்படியே அந்த நல்லா வந்துச்சு. ஆனால் அந்த குடும்பத்தில் இவர் நாதஸ்வர வித்வானம் எப்படி உள்ள வந்தாருங்கிறத எனக்கு புரியல. அவர் ஏதோ இந்த கல்யாணங்களில் பார்த்து பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு பிடிப்பு வந்திருக்கு. அவருக்குன்னு ஒரு தனக்குள்ள மனசில் தான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்காரு.